பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கே உங்களுடைய மோடியினுடைய கதி என்னாச்சு? எத்தனையோ கான்ஃபரன்ஸுக்கு போகிறார், ரசிக்கப்பட்டார். குரூப் ஃபோட்டோவில் நிற்க விடாமல் தள்ளி விட்டுறாரு. நான் குற்றவாளியில் நான் நேர்மையானவன் தான், பாகிஸ்தான் தான் தப்புன்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பல நாடுகளுக்கு அனுப்புகிறேன். ஏன் நான் தப்பு பண்ணல என்னத்துக்கு? தான் தேர்தல் ஆணையம் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வாக்கு இயந்திரத்தை கையில் வச்சுட்டு வந்துடலான்னு நினைச்சாங்க. இந்த யோகி ஆதித்யநாத் அவங்க தலையில் கள்ள தூக்கி போட்டார். தேவையில்லாமல் ஆதித்யநாத் கிட்ட சண்டைக்கு போனாங்க, அவர் காலி பண்ணி மைனாரிட்டி அரசா மாதிரி. அந்த பொண்ணு பேச எந்திரிச்சதுன்னா மோடி பார்லிமெண்ட் விட்டு எந்திரிச்சு ஓடுறாங்க. அந்த பொண்ணு கத்துது, மோடி பயப்படாதீங்க. வேற எந்த தொழிலதிபருக்கு இல்லாத ஒரு பெரிய கௌரவம் என்ன அதான் நிற்கிறாக்கா, பிரைம் மினிஸ்டரே வேலைக்கு வச்சிருக்கிறவரும் 75 வயசு ஆனுக்கு மேலே இருக்கவங்கள பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூலை காட்டி. மோகன் பகவத்துக்கும் 75 வயசு செப்டம்பர். ஆனா அதனால ஒரே அம்புல 2 மாங்கா அப்படின்ற மாதிரி. கரெக்ட். டைரக்டா சொல்றாரு, உனக்கும் போது எனக்கும் போது விட்டுறாத, ஜாக்கிரதை முடியாது. நான் தான் சொல்றேன், வாக்கேந்திரத்தை நீங்க சரி பண்ணா இந்த வெற்றியை தடுக்க முடியாது. யாருக்கு ஓட்டு போட்டா என்ன? சிம் கார்டை தூக்கிட்டு சிம் கார்டை மாத்தினாக்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? எலெக்ஷன் போகும். மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. தேர்தல் ஆணையர்கள் இனிமேல் தப்பிச்சுட்டு போக முடியாது. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் பகுதியில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்ற தலைப்பில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே, இவங்க எல்லாருமே வந்து அதில் கலந்துட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளை நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி பாஜக வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கு காரணமே வந்து 400 தொகுதிகளையும் ஜெயிச்சு நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்குலர் சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தையை நீக்கணும்ன்றதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதுக்கு அவங்க கட்சி, அவங்க இயக்கமே அதுக்கு தானேம்மா. யார்? பாஜகவுடைய இயக்கமே அதுக்கு தானே. சமூக நீதி கிடைக்க கூடாது, வர்ணாசிர தர்மம் இருக்கணும். 4 வர்ணம், ஆரியன், சத்திரியன், வைசியன், சூத்ரன், அதை கொண்டு வர்றது தான் அவங்களுடைய லட்சியமே. சமஸ்கிருதத்தை தான் எல்லாரும் படிக்கணும். அப்போ இந்த காங்கிரசினுடைய இந்த பிரச்சாரம் வந்து அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல இருந்து அவங்களால வர முடியல. இது எப்படி? அதான் தேர்தல் ஆணையம் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வாக்கு இயந்திரத்தை கையில் வச்சுட்டு வந்துடலான்னு நினைச்சாங்க. இந்த யோகி ஆதித்யநாத் அவங்க தலையில் கள்ள தூக்கி போட்டார். உத்தரப்பிரதேசத்தில் வந்த தோல்வி தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது போச்சு. தேவையில்லாமல் ஆதித்யநாத் கிட்ட சண்டைக்கு போனாங்க, அவர் காலி பண்ணிவிட்டார். மைனாரிட்டி அரசா மாறிடுச்சு. அதனால தான் இந்த தடவை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பேசினா கேட்டு அந்த சபாநாயகர் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றுமே பேச முடியல அவரால். அந்த டிஎம்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொண்ணு பேச எந்திரிச்சதுன்னா மோடி பார்லிமெண்ட் விட்டு எந்திரிச்சு ஓடுறாரு. அந்த பொண்ணு கத்துது, மோடி பயப்படாதீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உட்காருங்குது. அதே கேமராவில் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய மோடியுடைய நிலைமை போச்சு. இல்லை, மைனாரிட்டி அரசாக மாறினது. அதனால் இப்போ இந்த மாநாடெல்லாம் போடுறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வாக்கு எந்திரத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும். வாக்கு எந்திரத்தில் வந்து தவறுகள் நடக்காமல் நீங்கள் தடுக்கலைன்னா பாஜகவுடைய வெற்றியை நீங்கள் தடுக்கவே முடியாது. அவங்க அதை நம்பித்தான் இருக்காங்க. ஒடிசா மாநிலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க மாநில பாஜக வெற்றி பெற்ற இடத்துல இவங்க வந்து மாநாடு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டியலின மக்களையும் பட்டியலின மக்களை வந்து பெரிய அளவில் பாஜக வந்து துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க. உங்களை வந்து இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய இதுக்கு காரணமே பாஜகவுடைய நோக்கமே அதுதான் அப்படின்ற அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து அவங்களுடைய பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவ்வளோ தூரம் நீங்கள் பாஜக அது ஒரிச்சாவர்னு போக வேண்டியது இல்லையே. திரௌபதி முர்முன்னு ஒருத்தர் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார். யார் அவங்க? பிரசிடென்ட் சார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏதாவது மரியாதை இருக்குது அந்த மாளுக்கு? பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அது மாத்திரம் பெண்ணு. ரெண்டுமே சனாதன தர்மத்தில் விரோதம். பட்டியலினம் சூத்திரன், பெண்ணு சபிக்கப்பட்டவள்.
நரகத்துக்கு போகட்டி. இந்த அம்மா வர்றாங்க, ஒரு வெளிநாட்டு இதை வந்து ஒரு குடியரசு தினத்துக்கு வர்றாங்க. இந்த அம்மாவை மோடி போய் முதல்ல காருக்கு போகிறார், இவங்க போய் ரிசீவ் பண்ணணும், இவர் போகிறாரு முன்னாடி. இவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்க, காங்கிரஸ் தரப்புலையும் சரி எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்றாங்க. ஆனாலும் பாஜகவின் வெற்றியை வந்து தடுக்கவே முடியல. தடுக்க முடியாது. நான் தான் சொல்றேன், வாக்கேந்திரத்தை நீங்க சரி பண்ணலன்னா இந்த வெற்றியை தடுக்க முடியாது. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள்லயும் அதே வாக்கு இயந்திரம் தானே இருக்குது. அப்புறம் எப்படி அது வாக்கு இயந்திரத்தை இந்த கேள்வி கேட்கறதுக்காக தானே சில இடங்கள்ல நாங்க தோக்குறோம். இப்ப இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஜெயித்தது? அந்த கேள்வி கேட்கறதுக்கு தான். அங்கேயும் ஜெயிச்சாக்க ஃப்ராட் ஓப்பனா வெளியில வந்துடும். 40 தொகுதிகள்லயும் ஜெயிக்கிறாங்க. ஒரு தொகுதியில இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். நாங்க நேர்மையா தான் நடக்கிறோம். அப்படி இருந்தா ஒன்னும் ஜெயிக்க விட்டுருப்போமா? ஒண்ணு விட்டுருப்போமா அப்படின்னு பாஜக கேட்கறதுக்காக, அதுக்காக தான். இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்டீங்கல்ல, வெற்றி அடைஞ்சிருச்சு இல்ல, இதுதான் அது. எல்லாம் அதாவது சீட்டாட வர்றவன் வந்து புதுசா சீட்டாட வர்றான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து பாதி ஆட்டத்தில் எந்திரிச்சு போயிடுவான், இதெல்லாம் ஒப்பா போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா 2 ஆட்டம் அவனை ஜெயிக்க விடுவோம். 10 ரூபா போடுவான், அவனுக்கு 100 ரூபா வரும். ஏன்னா 100 ரூபா வருது. அடுத்த ஆட்டம் போடுவான், 100 ரூபாய் அப்படியே வைப்பான், 200 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். சொத்து சுகம் எல்லாம் இழந்தவர். அதே தான் வாக்கியந்திரம். 2 இடத்துல உங்களை ஜெயிக்க வச்சிடுறோம். வாக்கேந்திரம் நேர்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வாக்கேந்திரத்து மேலே யாருக்கு சந்தேகம் வருது? அப்புறம் வாக்கேந்திரத்தை வச்சு எல்லா விளையாட்டும் விளையாட்டிக்கலாம். அதான் 160 பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இருந்ததாகவும் காங்கிரஸ் ஆட்சியில் அதை வந்து கிட்டத்தட்ட 24 நிறுவனங்களை வந்து மோடி வந்து பிரைவேட் ஆக்கிட்டாரு, அவருடைய நண்பர்களுக்கு வந்து அதை வித்துடுறாரு அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் செய்திருந்தா அதை பற்றியே உங்களுடைய விளக்கம். எல்ஐசி எல்லாம் இப்போ அதானி துறைமுகங்கிறாமா? அப்படியே அது துறைமுகம் எப்படி அதானிக்கு போச்சு? போர்ட்ரஸ்ட்லாம் வந்து கவர்மெண்ட் இல்லை, அது எப்படி அதானிக்கிட்ட விற்றீங்க? இன்னைக்கு போதைப் பொருள் பூராவுமே அதானி துறைமுகம் வழியாக தான் வருதுன்றாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலை ஆதரித்து இந்த இந்தியா வந்து போனதுக்கு என்ன காரணம்? இஸ்ரேலில் இருக்கிற துறைமுகம் வந்து அதானி. எல்ஐசியினுடைய பெரும்பான்மையான பங்குகள் அதானிக்கு போயிடுச்சு. விமானங்கள் வாங்குறாங்க, அது வந்து அதானியுடைய விமான தளங்கள்லாம் வந்து அதானிக்கிட்ட போயிடுச்சு. இப்போ அகமதாபாத்தில் விழுந்தது விமானம், அதுக்கு யார் பதில் சொல்லணும்? அதானியுடைய விமான இதெல்லாம் கையில் தானே இருக்குது விமானதாரங்க. இதுக்கு என்னமோ கைப்புண்ணு கண்ணாடி தேவை மாதிரி இருக்குது. எல்லாமே அதானிகிட்ட கொடுத்தாச்சு, அவர் தான் ஓனர்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அதானிக்கிட்ட பிரைம் மினிஸ்டராக வேலை பார்க்குறவர் தான் மோடி. இப்போ காங்கிரஸ் இருந்தால் டாடா கிட்ட கொடுத்துருப்பாங்க, இவங்க அதானி கிட்ட கொடுக்குறாங்க, இவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. டாட்டாவையும் பிர்லாவையும் இவங்களெல்லாம் இதில் சேர்த்தாதீங்கம்மா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? டாட்டாவெல்லாம் வந்து வெள்ளைக்காரர்கள் இருந்த காலத்திலேயே அவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு கம்பெனி ஆரம்பிச்சோம். உலகத்தில் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, இந்திய அரசாங்கம் வந்து ஜெட் விமானம் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஜெட் கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்றாங்க? உன் அரசாங்கத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறேன். யார் சொல்லணும்? டாட்டா சொன்னாக்கா நாங்கள் கொடுக்குறோம். டாட்டா சொல்லி தான் விமானங்கள். அந்த அளவுக்கு அவங்க உலகத்தில் இருந்தாங்க. தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சாங்கம்மா. வங்காளத்தையும் அவங்க தான் பெருசாக்குனாங்க, நேர்மையாக சம்பாரிச்சோம். ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்கறது தப்பு இல்லை, இவங்களுக்கு கொடுக்கறது தப்பு. அவன் பரம்பரை பணக்காரம்மா. அதானி 25 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டிஸ் அதானி, உங்களுக்கு தெரியுமா அந்த பேர்? அம்பானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்தில் இங்கே ஒரு பெரிய கல்யாணம் நடந்ததுமா, அந்த குடும்பம் என்னவா இருந்து எனக்கு தெரியும். சென்னையில் நடந்ததை பற்றி. ஆமாம், உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி சொல்கிறேன். வெளிப்படையாக சொல்லிட வேண்டியது வேண்டாம். ஏன்? தெரிஞ்ச பசங்க வேண்டாம். சரி, ஓகே. அந்த படாடோபத்தை எப்படி காட்டினாங்க தெரியுமா? கல்யாண மண்டபத்துக்கிட்ட நான் போயிட்டேன் காரில், இப்படி இருக்குது வாசல், இந்த ஒரு 10 அடியில். இல்லை சார் வாங்க வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போய், காரை இங்கே நிறுத்தக்கூடாது சார், அதான் காரை நான் அமைச்சிட்றப்ப நான் போயிடுற மண்டபத்துக்கு. இல்லை சார், காரில் நேற்று உட்கார வச்சு கார் பார்க்குக்கு அமைச்சிட்டாங்க. அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் கார் பார்க்கில் அங்கே போய் நிறுத்திட்டேன். நிறுத்தணுன்னா எலக்ட்ரிக் கார் வருது, அதில் என்னை உட்கார வச்சு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அல்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட முடிப்போம்.
இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா தெரியணுமா, இந்த வழியில் வரக்கூடாது. கல்யாண மண்டபத்துக்குள்ளார போனால் 200 பேர் இல்லை. இப்போ அம்பானி கல்யாணத்துக்கு, அதானி கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டு பிரபல இது இந்தியாவுடைய பிரபல நட்சத்திரங்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. ஆளுக்கு 5 கோடி கொடுத்தாங்க பிரபலங்களுக்கு. அல்பனுக்கு வாழ்வு. பெரிய பணக்காரன் வந்து இப்போ இந்திரா காந்தி தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணாங்க, ராஜீவ் காந்திக்கு சஞ்சய் காந்திக்கு. ரெஜிஸ்டாரை கூப்பிட்டாங்க, கல்யாணத்தை பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. யாரையும் கூப்பிடல. பரம்பரை பணக்காரர், அல்பனுக்கு வாழ்வு. சரி, இப்போ பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள், சாமானிய மக்கள், குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குரிமைகளை பறிக்கிற வகையில் தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படாத உரிமைகளில் கூட வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிறைய வேலைகளை செய்கிறாங்க. ஃபாரின் ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து அனுப்பி வைப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கூட தேர்தல் ஆணையம் மென்ஷன் பண்ணுறாங்க. இது எல்லாமே பின்னாடி பாஜக தான் இருக்குன்ற ஒரு அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் இந்த மாநாட்டில் வந்து பதிவு பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த தேர்தல் ஆணையர் மன்னிப்பை கேட்டுக்கிட்டாரு. இப்போ வேற ஒரு ரூல் எல்லாம் கொண்டு தர வித்ரா பண்ணிட்டாரு. வீட்டுக்கு முன்னாடி போய் நின்ட்டாங்கல்ல, வெளியே வர முடியாதுன்னு. மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. தேர்தல் ஆணையர்கள் இனிமேல் தப்பிச்சுக்கிட்டு போக முடியாது. அப்போ அந்த 31ஆம் தேதிக்குள்ள எல்லா சான்றிதழ் கொடுக்கணும்ன்றதெல்லாம் ரத்து செஞ்சாச்சா? அது நிறைய கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய கேன்சல் பண்ணிட்டு அப்பவும் சில ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பவும் கூட 1 கோடி பேருக்கு வந்து வாக்கு உரிமை கிடைக்காதுங்கிறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு ஷோ. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? சிம் கார்டை தூக்கிட்டு சிம் கார்டை மாற்றினாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? எலெக்ஷன் ஓவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார். எலெக்ஷன் வந்து வெறுமனே மிஷின்ஸை வச்சு தான் வந்து பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக தேர்தல் ஆணையம் இதை செய்யணும்? ஒவ்வொரு இதாக ஃபில்டர் பண்ணுறதுல எதுக்காக பண்ணணும்? உலகம் அதை அக்செப்ட் பண்ணாதுமா. எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி அப்படி தான் நினச்சாங்க. தன்னை ஒருத்தரும் அசைக்க முடியாதுன்னு. ஃபெர்னாண்டஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், சோசியலிஸ்ட் தலைவர். அவர் வந்து உலக துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர், உலக தலைவர். ஃபெர்னாண்டஸை ஜெயிலில் போட்டார். இந்திய கப்பல்கள் எந்த துறைமுகத்திலும் அனுமதிக்கக்கூடாதுன்னு தொழிலாளர் உத்தரவு போட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்தியன் ஷிப்ஸ் அப்படி அப்படியே நிற்கிது. உங்கள் பின்னாடி என் முன்னாடி என் ஆட்சியில் யார் உட்கார வச்சுருக்கா? அன்னைக்கு இருந்த அம்பானி அதானிகள். உன்னை ஆட்சியில் உட்கார வச்சா ஏன் வயிற்றுல அடிச்சு விட்டோம். முதல்ல ஃபெர்னாண்டஸ் வெளியே விடுனாங்க. ஃபெர்னாண்டஸ் வெளியே விட்டா பார்த்தா எமர்ஜென்சி எடுனாங்க. பொருளாதார முடக்கம் வந்துருச்சுமா. எங்கேயுமே இது பண்ணுவோம். பணக்காரன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் போய் நின்னா தொலைச்சி போடுவ, மரியாதை எடுனா வித்ரா பண்ணிட்டாங்க. நீங்கள் எலெக்ஷனை சரியாக நடத்தலைன்னா உலகத்தில் இன்றைக்கே உங்களுடைய மோடியினுடைய கதி என்னாச்சு? எத்தனையோ கான்ஃபரன்ஸுக்கு போடுறாரு, அசிக்கப்படுறாரு. குரூப் ஃபோட்டோவில் நிற்க விடாமல் தள்ளி விட்டுறாங்க. நான் குற்றவாளியில் நான் நேர்மையானவன் தான், பாகிஸ்தான் தான் தப்புன்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பல நாடுகளுக்கு அனுப்புகிறேன். ஏன் நான் தப்பு பண்ணலன்னு? என்னத்துக்கு? 2 நாடு தான் நீ தப்பு பண்ணலன்னு. மற்ற நாடு எல்லாமே வாயை கூட திறக்கல. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு நீ தீவிரவாத தாக்கல் நடந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு பண்ணுற 3வது நாள் அவன் பணம் கொடுக்குறான். 40 நாடுகள் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்குறான். அவன் தான் ரைட்டுங்கிறான். பாகிஸ்தான் எதிர்த்து ஒன்றுமே சொல்லிட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, மக்களை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாள் போயிட முடியாது. அகில உலக இது பொருளாதார முடக்கம் வந்துன்னா மோடி அப்புறம் எந்த நாட்டுக்கும் போக முடியாத ஒரு கதி என்ன ஆகுது? அவருடைய உல்லாச வாழ்க்கை என்ன ஆகுது? யோசிச்சு பாரு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை நடந்ததுல ட்ரம்ப் தான் தீர்த்து வச்சாருன்னு சொல்லி ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு 16 முறை சொல்லியும் அதை பெருசா மோடி கண்டுக்காம இருக்கிறாரு. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து எழுப்பி என்ன கேள்விப்பட்டோம்னாக்கா அது எவ்வளோ தூரம் உண்மை தெரியாது. அதானி கம்பெனிலாம் நிறுத்தி விடுவேன்னு சொன்னதா கேள்வி. அதானி அப்புறம் வந்து அவர்கிட்ட தான் நம்ம மோடி வேலை பார்க்குறாரு. என்னப்பா அப்படின்னாரு. இந்திரா காந்தியை சொன்ன பிறகு தான் என்னப்பா, சரி சார் நாங்கள் எல்லாம் வித்ரா பண்ணிக்கிறோம் சார். அதனால தான் இவர் அமைதியாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பொருளாதார முடக்கம் நம்ம அந்த ஆள். இந்தியாவுடைய பொருளாதாரம் யாருக்கிட்ட இருக்குது? அதானிக்கிட்ட இருக்குது. அதானி கிட்ட யார் இருக்கா? மோடி வந்து அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. போர் நிறுத்து போச்சு. அதானி கிட்ட தான் மோடி வேலை பார்க்குறாரு. வேற என்ன? அதானி கிட்ட இப்போ மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதான் சொன்னாங்களே, வேறு எந்த தொழிலதிபருக்கும் இல்லாத ஒரு பெரிய கௌரவம் என்ன அதானிக்குனாக்கா, பிரைம் மினிஸ்டரே வேலைக்கு வச்சிருக்கிறவர் அவர். அப்படிங்கிறது தான் உலகத்தில் பிரச்சனை. மோடி அவர்களுக்கு 75 வயசு ஆக போகுதுன்னு சொல்லி மோகன் பகவத் வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு. அதாவது 75 வயசுக்கு மேலே தலைவராக நீடிக்க முடியாதுன்னு. ஆனால் காங்கிரஸினுடைய ஒரு மூத்த தலைவர் வந்து மோகன் பகவத்துக்கும் 75 வயசு செப்டம்பர் 11 ஆனால் வரப்போகுது. அதனால ஒரே அம்புல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி கரெக்ட். மோகன் பகவத் மோடி கிட்ட சொல்லி, இதை பாரு
உன்னையும் வெளியே அமைச்சிருக்க அண்ணையும் வெளியே அமைச்சிருக்க எதாவது பண்ணி அதை தடுத்து நிறுத்தி நம்பர் 2 எக்ஸ்டென்ஷன் வாங்க பாருங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஓ அதான் இன்டைரக்டா ரிமைண்ட் பண்றாங்க. எனக்கு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு ஏதோ முரண் இருக்கு, அதனால தான் மோகன் பகவத் வந்து இது சொல்றாருன்னு சொல்றாங்க. அதை தான் இந்த மாதிரிலாம் சொல்லி, ஏன்னா இந்த ரூலை கொண்டு வந்து அந்த ரூல் ரொம்ப காலமாக இருந்ததுமா, அந்த ரூலை வச்சு வெளியே அனுப்ப அதை பயன்படுத்தி வெளியே அனுப்பிச்சது வந்து மோடி, முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி. அத்வானிக்கெல்லாம் 80 வயசு ஆகிப்போச்சு, அவங்க தொடர்ந்து இருக்காங்க. தான் பிரைம் மினிஸ்டர் வரணும்னா அத்வானி இருக்கவங்களும் வர முடியாதுன்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி அத்வானியை சொல்லிட்டாங்க. 75 வயசு அவனுக்கு மேலே இருக்கவங்களும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூலை காட்டி அத்வானியை வெளியே சொல்லி ஒரு பதவிக்கு வந்தார். இப்போ தனக்கே அது வர்றதுனால அதை மோடி அக்செப்ட் அதை தான் மோகன் பகவத் அன்னைக்கு மோகன் பகவத்தை யூஸ் பண்ணார். டப்பா 2 பேத்துக்கும் பதவி போகிற மாதிரி இருக்குது, எதா பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அது இன்டைரக்டா மக்களுக்கு தெரியாம இன்டைரக்டாக டேரக்டாக சொல்கிறாரு, உனக்கும் போது எனக்கும் போது விட்டுறாத, ஜாக்கிரதை இது பண்ணு. ஓகே சார், ஒடிசாவில் நடந்த மாநாடு குறித்து அங்கே சொல்லப்பட்ட விமர்சனங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி.